அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். கடையில் மற்றவங்கக்கிட்ட சரக்கு கேட்டால் அது கெத்து, சைனீஸ் கேட்டால் அது வெத்து. இவனும் ஒரு வெத்து தானே. இவனை மாதிரி நிறைய பேர் இருக்காங்கண்ணே. ஆஹா, தொட்டு நாக்கில் வச்சது நாம தான் தெரியாமல் ஆளாளுக்கு நம்மளை கழுவி ஊத்துறாங்களே ஐயா. டேய், அந்த ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சவனை கொஞ்சம் மரியாதையாக பேசுடா. மானம் கட்டவன் ஒரு ஊறுகாய் கூட வாங்க வக்கலாமல் எதுக்கு ஒயின் ஷாப்புக்கு போகிறான்? அம்மா, எதுக்காக நான் இப்போ என்ன அடிச்சிங்க? ஏண்டா ரொம்ப ஓவராக போகிற. அவனை சொன்னா உங்களுக்கு என்ன கோவம் வருது? டேய், அந்த ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சது நான் தான்டா. என்னது அது நீங்களா? என்னண்ணே நீங்கள் முதலே சொல்ல வேண்டியதானே? டேய், நீங்களாம் இந்த அளவுக்கு கழுவி ஊற்றுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலடா. என்னாலேயே தாங்க முடியல, அதான் பிரேக் போட்டேன். இதை நாங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்கலனே. ஆமாம், என்னென்ன நடந்தது? ஏண்டா, அவன் தான் விளக்கமாக சொல்லியிருப்பானே, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குற? அவர் ஊறுகாய் மேட்ரை மட்டும்தானே சொன்னார். ஆஹா, பாதியை மறைச்சிருக்கான ஐயா. ஏண்டா, அவன் ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சதை மட்டும் சொல்லியிருக்கானே. நான் கஷ்டப்பட்டு குஸ்காவா காஞ்சு வாங்கின கட்டிங்க நான் தொட்டு நாக்கில் வச்ச அந்த ஊறுகாய்க்கு பதிலாக எடுத்து மொடக்குன்னு குடிச்சிட்டான்டா. அதை சொன்னானாடா? அதை எங்ககிட்ட சொல்லலைண்ணே. கட்டிங்க குடித்தது மட்டும் இல்லாமல் சங்கத்தில் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டு போயிருக்கான். ஆசையோட சரக்கடிக்க போன எனக்கு கடைசியில் தொட்டு நாக்கில் வச்ச ஊறுகாய் தாண்டா மிச்சம். அண்ணே, ஊருக்குள்ளே குடிகாரங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாம் தீர்க்கணும்னு இப்போ தான் சொன்னீங்க. அதுக்குள்ளே உங்கள் மேலேயே ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானேண்ணே. அவன் நான் யாருன்னு தெரியாமல் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கான். வரட்டும். கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் என்ன சொல்லிட்டு போனான்? சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கானே. ஆஹா, அப்போ இப்போ ரிட்டன் இங்கே வருவான். வரட்டும், அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். A few moments later. எக்ஸ்கியூஸ் மீ. வந்துட்டான். கொஞ்சம் முன்னால் நான் சங்கத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனேன். ஆமாம், உங்கள் தலைவர் வந்துட்டாரா? ஏய் மிஸ்டர், நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பற்றி இப்போ தான் கேள்விப்பட்டேன். என்ன, நீயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கியா? என்னது, கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? இந்த நாக்கமுக்க குடிகார சங்கத்துக்கு தலைவனே நான் தான். தொட்டுக்கவான்னு கேட்டு தொட்டு நாக்கில் வச்ச நீ தலைவனாக இருக்கவே லாய்க்கு இல்லை. ஏய் மிஸ்டர், எதோட முடிச்சு போடுற? இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.